வணக்கம். ஸோ என்னோட பேர் மிர்ச்சி விஜய். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்ற ஈவெண்ட்டில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண லைட் டு கால் அப்பான் மிஸ்டர் ஹேமச்சந்திரன், ஃபவுண்டர் CEO பிராண்ட் அவதார் அண்ட் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக். இவர் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. வணக்கம். இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் எங்கே உருவாச்சுன்னா, இது ஒரு பெரிய ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப் நடத்துகிற ஒரு கம்பெனிக்கிட்டேருந்தோ இல்லை இந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுற கம்பெனி உருவாகலை, இன்னும் என்கிட்டேருந்து கூட உருவாகலை. இது ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து மும்பைக்கு போய் ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு தொழிலதிபர் மிஸ்டர் வேலுமணி தைரோ கேர்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார். இவர் ஏன் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஈவெண்ட் நடத்துனாருன்னா, எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்கள் மற்ற பேரண்ட்டுக்கு கிடைக்கணும், அந்த பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும் போது அது குழந்தைங்களுக்கு போய் சேரும், அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணார். வணக்கம். எனக்கு கொஞ்சம் நான் சோம்பேறி, நான் சுயநலவாதி. சோம்பேறிங்கிறனால பெரிய பிஸ்னஸ் பண்ணேன். சுயநலவாதி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா தான் சொல்லுவேன். அது 10 பேருக்கு சொன்னேன், 100 பேருக்கு சொன்னேன், 1000 பேருக்கு சொன்னேன். எனக்கு ஆசையாக இருந்தது லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லணும்னு. அதனால தான் ஹேமச்சந்திரனை பார்த்து சொன்னேன், சார் நீங்கள் எப்படியாவது ஹால் பெருசாக பிடிச்சி ஹாலில் எல்லாரையும் உட்கார வச்சுருங்க, நான் எங்கள் அம்மாவை பற்றி தான் பேசுவேன். அது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்கள் சொல்லிடுங்க. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை மேல் கொண்டு வருவதாக, முன்னேற்றுவதாக முயற்சிகள் செய்து அந்த முயற்சிகள் ஃபெயில் ஆகி குழந்தைங்க ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிறது நிறைய பேரை பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி 6000 எம்ப்ளாயீஸ் நான் எம்ப்ளாய் பண்ணி அதில் 5000 எம்ப்ளாயீஸ் ஃபெயிலியர் ஆகி 1000 எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். அந்த 5000 குழந்தைகள் ஏன் தோற்றார்கள் என்று எனக்கு தெரியும். தவறு அவர்களுடையது அல்ல. அவர்களை வளர்த்த பெற்றோர்கள் அவர்களை திறமைசாலிகளாக மாற்றவில்லை. எப்படி சார் திறமைசாலியாக மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமையே விட்டுருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் இந்தியாவின் ஜனத்தொகை 10 கோடி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவுக்குள்ள வேற எங்கேயும் போகவே முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, 130 கோடி இந்தியா பாப்புலேஷன். ப்ளீஸ் லேர்ன் ஹிந்தி ஃபர்ஸ்ட். நான் இந்தியை திணிக்க வர்றேன்னு சொல்லல. நீங்க ஹிந்தி படிக்கலைன்னா இந்தியன் பாப்புலேஷன் 10 கோடியா மட்டும்தான் இருக்கும், வெளியே போக முடியாது. ரெண்டாவது, நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பேரண்ட்ஸ் கேட்டாங்க, சார் நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், நான் என் குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன், ரொம்ப மோசமாயிட்டான், இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நிறைய பேருக்கு இது இருக்க சிச்சுவேஷன். நான் சொன்னேன், ஒன்று பண்றீங்களா, குழந்தைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க. சார் அது எப்படி சார் முடியும்? அப்ப கஷ்டப்படுது. அதர் சைடு குழந்தைங்க அவங்களும் புரிஞ்சிச்சு, கேட்பாங்க, சார் எங்க பேரண்ட்ஸ் எங்களை கெடுத்து போட்டாங்க சார், எந்துக்குமே விடல சார், எப்படி சார் தப்பிக்கிறது? வீட்டை விட்டு போயிருங்க. சார் அது எப்படி சார் முடியும்? அந்த 5 இன்ச்சு மெத்தையும் அந்த பெட்ரூம் ஏசியும் அந்த காரும் தான் உங்களுக்கு வேணும்னா கஷ்டப்படுங்க. I want parents to know I am very powerful only because my mother permitted me to go to Bombay. I am advising all of you, உங்க குழந்தைய ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்து வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா திரும்பி வரும்போது மனிதனாக திரும்பி வருவான்.
ஒரு சில பேரண்ட்ஸ் அங்கே அனுப்பிச்சிட்டு அவன் அங்கே சம்பளம் வாங்குறது 10லன்னு இங்கிருந்து அங்கே பணம் அனுப்பிச்சிட்டு இது அனுப்புறது இல்லை. அனுப்பியாச்சுன்னா கண்டுக்கவே கூடாது. குழந்தைகளே, நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். ப்ளீஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க, எமர்ஜென்சி என்னன்னு பாருங்க. நியூஸ் பேப்பர்ல தான் படிக்க முடியும். ஸோ நான் 20 வயசு வரைக்கும் தினமணி கதிருங்கிற பேப்பர் ஃபுல்லா படிச்சிருக்கிறேன். 20லேருந்து 40 வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபுல்லா படிச்சிருக்கிறேன். டெய்லி 40லேருந்து 60 வரைக்கும் எக்கனாமிக் டைம்ஸ் ஃபுல்லா படிச்சிருக்கிறேன். நியூஸ் பேப்பர் படிச்சவங்க பெரிய ஆளாவாங்க. நான் நல்ல ஸ்டோரி சொல்றேன், உண்டா இல்லையா? நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ஸ்டோரி சொல்லுவீங்கப்பா. உலகத்துல 2 விதமான மக்கள் தான். ஒருத்தர் மேடையில் ஸ்டோரி சொல்லுவாங்க, மித்த கீழே உட்காந்து கை தட்டுவாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா மேடைக்கு வருவீங்க. லைஃப் இஸ் மேட் அப் ஆஃப் 2 இன்னிங்ஸ். 70 வருஷம் நான் வாழ்றோம், 35 வருஷம் ஒரு இன்னிங்ஸ். If first innings is all pleasure, second innings will be all pain. And if first innings is all pain, second innings will be all pleasure. ஒரு பின் எடுத்து உங்க குழந்தையை குத்தி பெயினை வரவீங்கன்னு சொல்லல. அவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தா அவன் அடி வாங்காம தப்பிப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அடி வாங்க மாட்டான், நாளைக்கு பலத்த அடி வாங்குவான். அதே மாதிரிதான் எவனோ ஒரு பையன் பக்கத்துல மிரட்டிட்டே இருக்கானம்மா, அவன் வந்து சொல்லுவான், அம்மா அம்மா அவன் என்ன மிரட்டிட்டே இருக்கிறான்னு. இவங்க போயிருவாங்க, அற நீ 4 அடிச்சுட்டு வாடா. புரிஞ்சுதா? he has to. நான் எங்க அம்மா எனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அனுப்புறதுக்கும் கூட எங்க அம்மா வரல. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் தனியா ட்ரெயின் ஏறினேன். பாம்பே ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வீட்டு ரயில்வே பிளாட்ஃபாரத்துல 3 நாள் தூங்குனேன். ஆனா I want all of you to understand, success in life is delta. Delta is equal to x2 minus x1. x2 is where you are today. x1 was where you were that day. If x1 is 0, தோக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாராவது ஏழைகளா இருந்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஸோ நான் மணிக்கணக்கில் பேசிட்டே இருப்பேன், நிறைய பஞ்ச்லைன் இருக்குது. இதே மேடையில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். எஸ்கான் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க மதுரையில். நான் கமிட் பண்ணிட்டேன். கமிட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, பேங்க்ரியாட்டிக் கேன்சரில் இறந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப துக்கமாக சோகமாக இருக்கும்போது ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் வர்றேன்னு. ஸோ 6வது நாள் நான் இந்த மதுரையில் வந்து இந்த மேடையில் பேசி இவ்வளவு பெரிய அரங்கில் அனைவரும் கைதட்டி என்னை மீண்டும் இந்த உலகத்தில் மாற்றிக்கொண்டு வந்து விட்டார்கள். நான் எங்கள் அம்மாவை பற்றியே அடிக்கடி பேசுவேன். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மை வைஃப். ஏன்னா மை சில்ட்ரன் ஆர் ஒண்டர்ஃபுல் சில்ட்ரன். 28 வயசாச்சு, 26 வயசாச்சு. அப்பா கிட்ட இருக்கிற கோடிகளுக்கு அவங்க 4 BMW வாங்கிட்டு அவங்க ஒரு BMW ஓட்டிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க எல்லாரும் போய் எங்கேயோ ஒரு பக்கம் பியர் அடிச்சுட்டு எங்கேயோ ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் பண்ணி நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜில் வர்றதுக்கு எல்லாமே ஃபேவரபிளாக இருக்குது. ரைட்? மை சில்ட்ரன் still today don't have a car. I myself don't have a car. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆசை, வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும். அதுக்கு தான் உங்க குழந்தைகளை எல்லாம் நீ கஷ்டப்படுத்துறீங்க. நான் இதுவரைக்கும் வீடு வாங்கல. கொஞ்சம் எமோஷனலா இருக்கா? புரியுற மாதிரி சொல்றேன். உலகத்தில் 2 வகையான எருமைகள் இருக்கின்றன. ஒன்று கட்டப்பட்டது, இன்னொன்று அவிழ்த்து விடப்பட்டது. ஒன் இஸ் டைடு, another is free. இதுல எந்த எருமையாக இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? வீடு ஐயா வாங்குறீங்க?
என் அப்பாவிடம் வீடு இருந்திருந்தால் நான் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு பொசிஷனுக்கு வந்தப்ப வீடு வாங்கலாமான்னு ஆசை வந்தது. வீடு வாங்கினா வியாபாரம் செய்ய முடியாது, வீடு வாங்கியவன் வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா 20 வருஷத்துக்கு இஎம்ஐ இழுத்து எனக்கு வயசாகி போயிருவேன். புரிஞ்சுதா? எளிமையை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வேற எதுவுமே வேண்டியதில்லை. எளிமை ஏன் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றேன் கேட்குறீங்களா? உங்க இன்டெஸ்டைனுக்காக நீங்க சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபா ஒரு நாளைக்கு போதும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். உங்க நாக்குக்காக சாப்பிட்டீங்கன்னா 300 ரூபா ஒரு நாளைக்கு வேணும். உங்க கண்ணுக்காக சாப்பிட்டீங்கன்னா 1500 ரூபா ஒரு நாளைக்கு வேணும். உங்க மூக்குக்காக சாப்பிட்டீங்கன்னா 3000 ரூபா + 28% GST. இதுல உங்க குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுப்பீங்க? ஈட் ஃபார் இன்டெஸ்டைன். எளிமை என்பது நீ உனக்காக உன்னுடைய திருப்திக்காக செய்து கொள்வது. ஆடம்பரம் என்பது உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கிறான் என்பதற்காக பண்ணுவது. ஆடம்பரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எளிமையை சொல்லிக் கொடுங்கள். மீண்டும் மேடைக்கு வருவேன், உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் படபடன்னு பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ பேசலான்னு வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலுமணி சார் பேசிட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை நிறைய போய் சொன்னார். ஏழையாக பிறக்கணும், ஏழையாக. அவர் தான் பெரிய பணக்காரர். எதுலன்னா அந்த 3742 கோடி டேர்ன் ஓவரில் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி, மொத்தம் பாசிட்டிவிட்டி. அப்படி மொத்தத்தையும் அவரே வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? ஸோ அந்த விஷயத்தில் அவர் பெரிய பணக்காரர் தான். குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம் தாங்க. பண்டில் ஆஃப் ஜாய்னு சொல்லுவாங்க. கடவுளே வந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. கிடைக்காத ஒரு வரம் தான் குழந்தை அப்படின்வாங்க. அப்போ அந்த பண்டில் ஆஃப் ஜாய், குழந்தைங்கிறது சந்தோஷம் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் சேலஞ்சாகவே இருக்குது? அதுவும் சந்தோஷம் தாங்க, அதுவும் ஜாலி தாங்கன்னு சொல்கிறதே இல்லை நம்ம. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு தொழிலுக்கும் ஒரு பயிற்சின்னு ஒன்று உண்டு. இங்கே நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிக்கணும், டீச்சராக ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னா இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளைட் ஓட்டி பழகிருக்கணும். எந்த வேலைக்குமே ஒரு பயிற்சி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கான தர சான்றிதழ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலையில் நிபுணத்துவம் அடைய முடியும். பேரண்டிங் மட்டும் பேரண்ட் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? அப்போ பயிற்சி எதுவுமே இல்லாமல் நேரடியாக களத்தில் இறங்கிறதுனால இந்த பேரண்டிங் இஸ் ஆல்வேஸ் எ சேலஞ்சிங் ஒன். கலீல் கிப்ரான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். பெற்றவர்கள் என்றால் யாரு, குழந்தைகள்னா யாருங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். குழந்தைகள் என்பவர்கள் வந்து யாரு? பெற்றவர்கள் வந்து குழந்தைகளாகிய வாழும் அம்புகளை அனுப்பும் வில். பெற்றவங்க எல்லாம் வில் மாதிரி தான், குழந்தைகள் எல்லாம் அம்புகள். அது ஏன் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அம்பு போற இடத்துக்கெல்லாம் வில்லு போய்கிட்டே இருக்காது இல்லையா? அதுதான் சார் சொன்ன இண்டிபெண்டன்ஸ். அம்பு எங்கெல்லாம் போகுதோ பின்னாடி வில் போக முடியாது. அதே மாதிரி அம்பு ஒரு ஸ்டேஜுக்கு வெளியில் போகிற வரைக்கும் அந்த நான் வேணுங்கிற அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அந்த அம்பு சீரிப்பாய ஆரம்பிச்சோடனே வில் அப்படியே கிண்ணுன்னு நிற்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றவர்களாக ஆவது எவ்வளவு கஷ்டமோ அதை விட மிக கஷ்டமான ஒரு விஷயம் பெற்றவர்களாக இருப்பது. அதுதான் விஷயம். என்ன அதில் என்ன அர்த்தம் இருக்கு? அதில் என்ன கஷ்டம் இருக்கு? எத்தனை காலம் வரைக்கும் தோளில் வச்சுக்கணும் பசங்களை? எத்தனை காலம் விரல் நுனியை மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு குழந்தைகிட்ட கொடுக்கணும்? எத்தனை காலம் இந்தா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு குழந்தைகிட்ட கொடுக்கணும்? எத்தனை காலம் குழந்தைய நம்ம பின்னாடி நிற்க வச்சு நாம் முன்னாடி போய் முன்னோடியாக நடந்து காமிக்கணும்? எத்தனை காலம் குழந்தைய முன்னாடி விட்டுட்டு நாம் பின்னாடி நிற்கணும்? எந்த காலம், எத்தனை காலம் டேய் உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லணும்? இது எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பேரண்டிங். இது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இது வந்து நெவர் எண்டிங் சிலபஸ். இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு ஆயுள் முழுசும் தேவைப்படும். இந்த ஒரு ஸ்டேஜுமே ரொம்ப ஈஸியாக போயிடாது. ஈஸியான டிரான்சிஷன் கிடையாது. ஒரு ஸ்டேஜுமே சவாலானது தான்.
எதை பற்றி பேசுறது? ஏன்னா பேரண்டிங்ன்றது மிகப்பெரிய ஒரு குடை மாதிரி. அதில் நான் எதை பற்றி பேசணும்னு கேட்கும்பொழுது சொன்னாங்க, மாடர்ன் ஏஜ் பேரண்டிங் பற்றி பேசுங்களேன். ஏன்னா பேரண்டிங்ன்றது உலகம் தோன்றின அன்னிலேருந்தே இருக்குது, பழைய சிலபஸ். அதில் மாடர்ன் ஏஜ்னு ஒரு புது வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஏதோ ஒன்று அந்த பேரண்டிங்கோடு சேர்ந்துருக்கு. அதுதான் பேரண்டிங்கே பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா மாற்றிருக்கு. அது அந்த மாடர்ன் ஏஜில் சேர்ந்தது என்ன தெரியுமா? பெற்றோர்களாகிய நமக்கு, ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தியாகத்தான் நீங்கள் நிற்கிறேன். பெற்றோர்களாகிய நமக்கு தேவையில்லாமல் நிறைய டென்ஷன் இருக்குது. நம்ம குழந்தை இந்த உலகத்தில் யாரையாவது எதுலையாவது எப்போவுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தை எதுலையாவது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கராக குழந்தை இருக்கணும். அர்ஜுனோட அம்மா யாரு, அர்ஜுனோட அம்மா யாருன்னு கேட்குற மாதிரி குழந்தை பெருமையாக எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அகடமிக்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தை பூந்து விளையாடணும், 8 கட்டையில் பாடணும், எல்லா பாட்டுக்கும் அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ் ஆடணும். ஆக மொத்தம் நமக்கு எதெல்லாம் வரலையோ, நமக்கு எதெல்லாம் தெரியாதோ அது எல்லாத்தையும் குழந்தை அழகாக பண்ணணும். குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு உரம் மண் மாதிரி ஆக்கணும் அப்படின்னா அது வெறும் மண்ணாக தான் இருக்குது. அதை உரமண்ணாக ஆக்கணும் அப்படின்னா விழுமியங்கள், வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் மாரல் சயின்ஸ் புக்ஸ் படிக்கிறதுனால மட்டுமோ, அதை சிடியில் போட்டு காமிக்கிறதுனால மட்டுமோ குழந்தைகள் கிட்ட போய் சேர்க்க முடியாது. வாழ்ந்து வாழ்ந்து காட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகள் தான் விழுமியங்கள். வாசித்து காண்பித்து சொல்லிக் கொடுக்க முடியாது. இதுதான் விழுமியங்களுடைய சிறப்பு. அப்போ குழந்தைகிட்ட இந்த வேல்யூ வரணும், குழந்தைகிட்ட அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த வேல்யூ இருக்கா? அதை நாம் குழந்தைகிட்ட வாழ்ந்து காட்டி வெளிப்படுத்தி இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. எத்தனையோ வேல்யூஸ் இருக்குது. ஒரு புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான வேல்யூஸ் இருக்குது. வீட்டில் அன்றாடம் நாம் செய்கிற ஒரு செயலுமே ஒரு விழுமியத்தை தான் குழந்தைகிட்ட போய் சேர்க்கும். தன்னை நேசிக்க உங்கள் குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. அது தோலின் நிறம் என்னவாக இருந்தாலும் சரி, உயரம் என்னவாக இருந்தாலும் சரி, தலைமுடி நீட்டமாக இருக்கா, குட்டையாக இருக்கா, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நான் அழகு, என்னை பார்க்க எனக்கு பிடிக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு வரணும். அதுக்கு வரணும்னா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு, முக்கியமாக அம்மாவுக்கு நாம் நல்லாத்தானே இருக்கோம். எப்படி இருந்தாலும் நாம், என்னுடைய படைப்பு, என்னுடைய டெம்ப்ளேட், என்னுடைய டிசைன் இதுதான். அப்போ என்னிலிருந்து வந்ததும் இப்படித்தான் இருக்கும். அப்போ நானும் அழகு, என்னிலிருந்து வந்ததும் அழகு. அப்போ குழந்தைக்கு தன்னை நேசிக்க சொல்லி கொடுங்கள். வீட்டில் என்ன பொருளாதார நிலைமை இருக்கோ அதை அப்பட்டமாக அப்படியே சொல்லுங்க. இது நம்மளால முடியாது கண்ணா, நம்ம வீட்டுக்கு அப்பாவாலையும் அம்மாவாலையும் இதை செலவழிச்சு உடனே வாங்கித்தர முடியாதுன்னு சொல்லுங்களேன். நாளைக்கு பிள்ளைகளோடு அதை விளையாடும் பொழுது உங்கள் வீட்டில் இது வாங்கி தரலையா அப்படின்னு இன்னொரு குழந்தை வெள்ளந்தியாக கேட்கும். பாவம், எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ வாங்கித்தர முடியாது அப்படின்னு அந்த குழந்தை பெருமையாக அதை சொல்ல வேண்டும். அப்போ வீட்டு பொருளாதார நிலைமையை நீங்கள் தான் எடுத்து சொல்ல. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அப்பா அம்மாலாம் டாட்டா பிர்லா மிட்டா மிராஸ் எல்லாம் கிடையாது. அதுவும் குறிப்பாக என்னுடைய அப்பா வேலுமணி சார் சொன்ன மாதிரியே தான். நான் பிஎஸ்சி 3rd இயர் படிக்கும்போது குடும்ப நண்பர் ஒருத்தர் வந்தார். என்னடா பண்ணுறா உன் பொண்ணு பிகாம் படிக்கிறாடான்னு மாற்றி சொல்லிட்டார். அதை பெருமையாக இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் என் அம்மாவிற்கும் நான் எவ்வளவு படித்தேன், எப்படி படிக்கிறேன், ரொம்ப நேரம் உட்காந்து படித்தா எங்கள் அம்மா அப்பா சொன்னது கண்ணை வலிக்கும், எடுத்து வச்சுட்டு படு, வந்த வரைக்கும் போதும். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறோமா? யாருமே சொல்ல மாட்டோம். கண்ணை விட்டுட்டு உரிச்சு எடுத்துருங்க, மார்க் வரணும், அதை மட்டும்தானே சொல்கிறோம். அதை நாம் மாற்றிக்கிடும். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற முறையை கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் பார்த்து செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கும் அப்பாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்பா கொஞ்சம் வாய் மூடுப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பா நம்மளை கோச்சிக்க மாட்டார். கீழேயே உங்களுக்கு பிறந்த ஒன்று அதை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்கள் எதையாவது சொல்லும்போது அப்பா கொஞ்சம் வாய் மூடுப்பா அப்படின்னு சொல்லும். அப்போ அது அப்படியே தூக்கி போடும். என்ன இது இப்படி பேசுது? நாம தான் முதல்ல அதுக்கு வழிகாட்டியாக இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் கெட்ட வார்த்தையை பேசாது, கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் குழந்தைகள் பேசும். பெரியவங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யும் பொழுதெல்லாம் உங்கள் குழந்தைய அருகாமையில் வச்சுக்கோங்க, அதையும் ஈடுபடுத்துங்க. தாத்தாக்கு நகம் வெட்டி கொடுக்கன்னு, இப்போ லீவு தானே உனக்கு, பாட்டிக்கு தலையில் எண்ணெய் வச்சு விடு, பாட்டினுடைய ஷெல்ஃபை கொஞ்சம் அடி வீட்டு. அப்போ என்ன அது பார்க்கும் அப்படின்னா, தாத்தாவோ பாட்டியோ கேட்டதையே கேட்பாங்க. நாம் பொறுமையாக பதில் சொன்னோம்னா குழந்தை பார்க்கும். ஏம்மா தாத்தா கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ பொறுமையாக பதில் சொல்கிறியே. அப்போ சொல்லுங்கள், குழந்தைகள் மாதிரி தான் வயசானவங்களும்.
நாளைக்கு நானும் இப்படி தான் கண்ணா ஆயிடுவேன், நீ இப்படி தான் என்கிட்ட நடந்துக்கணும். அதுதான் வாழ்ந்து காட்டுதல். நம்ம பெற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி அணுகுமுறையை வச்சுக்கிட்டு நாம பெற்றது நம்ம கிட்ட வேற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறது முற்றிலும் தவறு. குட் டச் பேட் டச் பற்றி நிறைய பேசியாச்சு, நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் சொல்லியாச்சு. ஒரே ஒரு விஷயம் உங்கள் குழந்தைகிட்ட நடக்க வேண்டாம். கடவுள் ஆசீர்வாதத்தில் அப்படி நடக்கவே வேண்டாம். துரதிர்ஷ்டவசமாக கெட்ட தொடுதலுக்கு நம் குழந்தைகள் என்றாவது ஆளானால், கண்ணா உன் மேல தப்பே இல்லடா, இதுக்காக நீ பயப்படாத, இதுக்காக நீ வருத்தப்படாதன்னு குழந்தையை தட்டி கொடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கிற பேரண்டா நாம மாறணும். அப்ப என்ன நினைக்கும், ஓ அப்ப நான் எதுவும் தப்பு பண்ணல, பேட் டச்சை கொடுத்தவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் ஏன் பயப்படணும். அப்போ கூடுதலான எச்சரிக்கையோட எப்படி குழந்தை இருக்கணுங்கிறது சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்கணும். ஜெயிக்கிறது எப்படி, போட்டியில் ஜெயிக்கிறது எப்படி, பந்தயத்தில் ஜெயிக்கிறது எப்படி, பரீட்சையில் ஜெயிக்கிறது எப்படின்னு தேடி 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 ஜெயிக்கிற ஃபார்முலாவா குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா தற்காலிகமாக குழந்தை சந்தோஷமா இருக்கும், தற்காலிகமாக குழந்தை ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும். தோல்வி வந்தால் எப்படி சந்திக்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும். ஒரு தடவை மேக்ஸில் ஃபெயில் ஆச்சா குழந்தை, நான் கூட நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கேன்டா, அப்புறம் தான் எனக்கு மேக்ஸே புரிஞ்சு சொல்லி பாருங்களேன். தோல்வியை எப்படி ஏற்றுக்கணும்னு குழந்தைகிட்ட எடுத்து சொல்லுங்க, அவன் வாழ்க்கையில் ஜெயித்தவனாக ஆவான். அதனால வெற்றி இப்போ டெம்பரரி சக்சஸ்ன்றது வேற. வாழ்க்கையில குழந்தை, அதில் வேலுமணி சார் சொன்னது அதுதான், வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சதற்கு காரணம் கடந்து வந்த பாதைகள் முழுவதுமே தோல்விதான். அதுக்கு தோல்விதான் வரணுன்றதுக்காக சொல்ல, தோல்வி வந்தா தப்பு கிடையாது, முக்காடு போட்டுக்கிட்டு குடும்பமா அழணுன்ற அவசியம் இல்லை. தோல்வி நடந்தா என்ன, அப்போ வெற்றின்னு ஒன்று இருந்தா தோல்வி ராத்திரின்னு இருந்தா பகல் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி தான் இதுன்னு குழந்தைய எடுத்துக்க பழக்கணும். அது எப்படி சொன்னாலும் டக்குன்னு பழகிக்கும், நாம முதல்ல அதை எடுத்துக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாரும் உபயோகிக்கிறோம். பால்காரர்லேருந்து ஐடியில் வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாரும் சொல்றது இது காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க, இது காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க. என்ன காம்படிட்டிவ் வேர்ல்டு? அது என்னத்தை கொண்டு நிறுத்திருக்கு தெரியுமா? நம்மளுடைய ஒட்டுமொத்த பார்வையே மாற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வராதவங்க எல்லாருமே தோத்து போனவங்க தான் அப்படின்ற ஒரு பார்வையை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நீ செகண்டா, நீ ஃபர்ஸ்ட் இல்லையா, நீ தேர்டா, ஓஹோ முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுனாலே பெரிய விஷயம். 65 மார்க் வாங்கினாலே டிஸ்டிங்ஷன்ல நீ பாஸ் பண்ணியிருக்கப்பா கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 100க்கு பதிலாக 99 வாங்கினாலே போயிடுச்சா. அப்படி ஒரு மனப்பாங்க குழந்தை மனசுல கொண்டு வந்துட்டு குழந்தை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சமுதாயத்தில் இருக்க முடியாது. அப்போ தப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு. மாற்றத்தை நம்மிடம் இருந்து தான் கொண்டு வர வேண்டும். நிறைய கதையை குழந்தைக்கு சொல்லுங்க. கதை விடுறது வேற, கதை சொல்றது வேற. நம்மளுடைய வேரும் நம்மளுடைய கலாச்சார வேர் இருக்கே, அதில் நிறைய மாரல்ஸ் இருக்கு. அதுக்கு நாம படிக்கணும். இன்னைக்கு குழந்தை வந்தா, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தா குழந்தைகிட்ட சொல்வதற்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கணும். மெனக்கட்டு நாம கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா நிறைய சேனல்ஸ் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்காக அவர்கள் திறமையை வளர்க்கறதற்காக எம்ப்ராய்டரியும் டெய்லரிங்கும் சமையலும் நிறைய சேனல் இருக்கு. அதோடு சேர்ந்து நல்ல நீதி கதைகளை சொல்லக்கூடிய சேனல் ஏதாவது இருந்தால் படிங்க. புஸ்தகங்களை வாங்கி படிங்க. குழந்தை முன்னாடி 2 நாளைக்கு ஒரு பக்கம் எடுத்து படிச்சு பாருங்களேன். என்ன டெய்லி ஏதோ படிக்கிறேன் தானும் கூட வந்து உட்காரும். சில குழந்தைகள் சீக்கிரம் வரும். தேவர் மகன்ல சிவாஜி சொல்ற மாதிரி அவன் வருவான், ஆனா மெதுவாத்தான் வருவான்னு. சில குழந்தைகள் மெதுவாத்தான் வரும். அது மெதுவா வர வரைக்கும் நீங்க தான் பொறுமையா இருக்கணும். இது கேட்ஜெட் உலகம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் முதல்ல நீங்க ஒரு லைக் போடுங்க. புரியுதா? அதனுடைய நல்ல குணத்தை மற்றவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. குழந்தைகள் கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை முதல்ல குழந்தைகிட்டயே கமெண்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைகிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்காக ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை உங்க குழந்தைக்கே நீங்க கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பா உங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி பேச வாய்ப்பளித்த இந்த தைரோ கேர் நிறுவனம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் கொண்டு போன திரு பிராண்ட் அவதார் குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும், திரு ஹேமச்சந்திரன் அவர்களுக்கும், பொறுமையாக தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் நீங்கள் மைக்கில் பேசுகிறீங்க மேடம், இதை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அடக்கமாக கேட்டு ரசித்து கைத்தட்டிய அத்துணை பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீக்கர் வர போகிறாரு. இவர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பார்.
பார்த்து இவரோட வயசு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு முன்னாடி கெட்டு போய் விட்டுனா இஸ்லாம் ரைஸ் ப்ரோ அப்படி பேசி அவங்கள வந்து பயங்கரமாக வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. சைதாப்பேட்டில் எங்கள் ஏரியாவில் கூட்டு போய் விட்டு, சார் இங்கே ஒரு 20 பசங்க இருக்காங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்குமேன்னு கேட்டால் அவங்ககிட்டையும் பேசுவார். ஸோ இவர் பேசிக்காக யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கார். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணி சொசைட்டியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 2013 மாற்றம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார். அந்த ஃபவுண்டேஷனால் இன்றைக்கி நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸை வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷன், நார்மல் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறதால இவங்களை ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நிறைய பேரை படிக்கவும் வச்சிட்ருக்காரு. ஸோ ரீசெண்டாக கூட அவரோட ஒரு பெரிய ஈவெண்ட் அவங்களோட இயர்லி கெட் டுகெதர் நடந்தது. அங்கே போனப்போ பார்த்தா வேறு ஊரில் இருந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு சின்ன சப்போர்ட் கூட இல்லைன்ற பசங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பசங்களையும் பெரிய பெரிய காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. மெடிக்கல் படிக்கிறது இன்றைக்கி பெரிய பேக்ரவுண்ட் இருக்க பசங்களாலே முடியாது, ஆனால் அவர் டீமில் இருக்க பசங்க மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினச்சா அவருக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் none other than மிஸ்டர் சுஜித் குமார், ஃபவுண்டர் ஆஃப் மாற்றம் ஃபவுண்டேஷன். இட்ஸ் ப்ளஷர் ஹேவிங் யூ சார். நல்ல ஒரு கைத்தறலோட அவர் ஸ்டேஜ் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். யூ சச் a big inspiration. Keep inspiring us. Thank you. பல பேருக்கு வந்து இந்த ஹால் ரொம்ப ஃபேமஸான ஹால். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட இடம் இது தான். அதனால் முதல்ல அதை சொல்லிடுறேன் பேரண்டிங் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி. ஒரு 17 வருஷமாக ஒரு ஐடி கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கேன். எல்லார் போலும் தான் நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், வைஸ் பிரசிடெண்ட், சீனியர் வைஸ் பிரசிடெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட் இப்படிலாம் ஆகணும் அப்படின்ட்டு கெரியரில் பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு பயங்கர காம்படிட்டிவ், ஃபியர்ஸ்லி காம்படிட்டிவ். கம்பெனியில் என்னை விட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர பேஷனேட்டாக இருந்தேன். ஆனால் அந்த மேலே இருக்கார் பாருங்க ஒருத்தர், காட் ஆல்மைட்டி, அவர் வந்து ஹீ டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி. நான் வந்து ஒரு 10 விஷயம் எழுதி வச்சுருந்தேன் என் வாழ்க்கையில், பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது. அதில் முதல் விஷயம் வந்து வீடு வாங்கணும்னு எழுதி வச்சுருந்தேன். அந்த தப்பை இப்போ தான் சார் செஞ்சேன். 10வது விஷயம் வந்து நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நடந்தது வந்து என்ஜிஓ ஆரம்பித்தேன். இதே ஹாலில் 2013 ஏப்ரல் 4ஆம் தேதி மதுரையில் வந்து பேச வந்திருந்தேன். ஒரு நாளிதழ் நடத்துகிற கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட். இந்த ஹாலில் மட்டும் கடந்த 5 வருஷமாக ஏப்ரல் மாதத்தில் வந்து நான் பேசிட்டு போயிருக்கேன். இதோ அந்த எக்ஸிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர், இதுக்கு வெளியில் தான் அந்த நாளிதழோட நிருபர் சொன்னார், ஒரு சின்ன பொண்ணு வெளியில் நிற்கிறா சார், உள்ளே வரமாட்டேங்கிறா, ஓகே உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணுன்றா, கேட்டுட்டு உடனே போய்டுவேன்னா. நான் இங்கே கீழே இறங்கி பேரண்ட்ஸ் கிட்டலாம் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னென்னா கெரியர் கவுன்சிலிங் செஷன் என்ன, நார்மலாக பேரண்ட்ஸ்க்கு தான் கெரியர் கவுன்சிலிங் தேவை நம்ம ஊரில். ஏன்னா பையன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்கான். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கெரியர். ஏன்னா நம்ம ஊரில் இன்றைக்கி பாருங்கள், ஒரு 2 குழந்தை பிறந்தா அது இன்ஜினியரிங் இல்லை டாக்டர், இதை தவிர வேறு எதையும் படிக்க விட மாட்டானுங்க நம்ம ஆளுங்க. ஆக கெரியர் கவுன்சிலிங் யாருக்கு தேவைன்னா பேரண்ட்ஸ்க்கு தான். அது முடித்த உடனே அந்த நிருபர் சொன்னார், வெளியில் அந்த டோர் தான் மறக்கவே மாட்டேன் அந்த இடத்த. வெளியில் போகும்போது அந்த பொண்ணை பார்த்தா ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற அளவுக்கு தான் அந்த பொண்ணுக்கு வயசு. வெளியில் போனோடனே அந்த பொண்ணு, அண்ணே வணக்கண்ணே, நீங்கள் நிறைய விஷயம் பேசுனீங்க, எனக்கு அதெல்லாம் சில விஷயம் விளங்குச்சு, சில விஷயம் விளங்கலை, படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். என்ன கோர்ஸ் படிக்கணும் அதெல்லாம் கேட்கல, படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ என்னம்மா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு. அண்ணே நான் 12ஆம் வகுப்பு இப்போ தான் முடிச்சிருக்கேன், ஒன்றும் 12th ரிசல்ட்ஸ் வரல, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு படிப்பு சொன்னீங்கன்னா நான் அது படிச்சுப்பேன் அப்படின்னா. அப்போ நீ வீட்டில் யாருமா இருக்கான்னு கேட்டேன். அப்பா முழு நேர குடி, அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்களாம். இந்த பொண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அந்த பொண்ணுக்கு, அவள் தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், எப்படி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா நான் 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னா. காலையில் 2 வீட்டில் வேலை செய்கிறா, சாயங்காலம் 2 வீட்டில் வேலை செய்கிறா, இதுக்கு நடுவில் அவள் ஸ்கூலுக்கும் போயிட்டு வரா, தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறா. இது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் சொன்னேன், எவ்வளோ மார்க் வாங்குற, ஏன்னா எவ்வளோ மார்க் வாங்குறன்றதை வச்சு நம்ம ஒரு காலேஜில் சீட்டு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் சொன்னால், இது வரைக்கும் 3 ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சுதுனே, 1200க்கு 1150க்கு நான் கம்மியாக வாங்கினதே இல்லை அப்படின்னா. இதை யோசிச்சு பார்த்தா என்னோட 12th மார்க்கை 2ஆல் பெருக்குனா கூட அவ்வளோ வராது. இப்போ நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, டக்குன்னு பர்ஸ் எடுப்போம், பைசா கொடுப்போம். இங்கே இருக்க எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி வந்து அவளுக்கு பைசா கொடுக்கணும்னு தோணல. யோசிச்சு பார்த்தேன், நான் வாங்குகிற சம்பளத்தில் கண்டிப்பாக ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும், ஆனால் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களேன்னு. அப்போ ஒரு இந்த இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது நம்ம எல்லாருக்குமே கேட்டுகிட்டே தான் இருக்கும். அன்றைக்கி அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. லைஃப்ஸ் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம தான் கண்ணை முடிக்கிறோம், காதை முடிக்கிறோம், அதை பார்க்குறதே கிடையாது. இந்த பணத்தை நோக்கி ஓடும்போது நம்மளுக்கு சுற்றி நடக்கிற நல்ல விஷயம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையை மாற்றினது.
இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன் பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு நீ ஒரு ரிசல்ட்ஸ் வந்தோன்னே என்னை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அடுத்த சேலத்துக்கு போனோம் காரில். போகும்போது இந்த பொண்ணோட தாட்ஸ் திருப்பி வந்தது. நம்மளை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பாதிச்சுதுன்னா அதில் நம்ம ஆக்ட் பண்ணலன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸே இல்லைன்றாங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நம்மளை பாதிச்சதுன்னா அதில் ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும்னு. அப்போ யோசிச்சு பார்த்து என்னோடய ஃபோன் புக் எடுத்து பார்த்தா அதில் நிறைய காலேஜ் சேர்மன்ஸ் நம்பராக இருந்தது. ஏன்னா காலேஜாக போய் பேசுகிறதுனால பார்த்தேன், வெக்கமே இல்லாமல் ஒரு காலேஜில் ஃப்ரீ சீட் கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி, சென்னையில் இருக்க ஒரு காலேஜில் ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் நான். இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். அவர் யோசிக்கிறாருன்னு நினச்சி நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் சார், நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் காலேஜில் எப்போல்லாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வைக்கிறீங்களோ நானே ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு சீட்டு இல்லாமல் 20 சீட்டு கொடுத்தாரு. 20 குழந்தைங்களை படிக்க வைங்க அப்படின்னாரு. அன்னைக்கு 20 சீட்டா, 20 குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு யோசித்தோம். அப்போது நான் கடன்னு ஒரு பேப்பர் எடுத்து, இது நல்லா இருக்கே, 20 குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னா அது ஏன் நம்ம அறக்கட்டளையே ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு 5 விஷயத்தை எழுதினேன் அன்றைக்கி. முதல் ப்ரிஃபரன்ஸ் அனாதை குழந்தைங்களுக்கு, ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபவுண்டேஷன். செகண்டு சிங்கிள் பேரண்ட்டு, அப்பா. நம்ம ஊரில் நிறைய பேர் வீட்டில் வந்து அப்பா இருக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸில் லோவர் மிடில் கிளாஸ்க்கு போனீங்கன்னா சென்னையில் ஒரு அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 27% ஆஃப் கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் டோன்ட் ஹேவ் ஃபாதர்ஸ். குடி, அதான் மெயின் ரீசன். அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. 3வது பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை. இன்றைக்கி வரைக்கும் என் ஃபவுண்டேஷனில் 70% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் தான். ஏன்னா ஒரு விஷயம் நாங்களே பார்த்துருக்கோம், வீட்டில் அப்பா படிச்சிருந்தா, ஸ்பெஷலி லோ இன்கம் குரூப்பில் ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அம்மா படிச்சிருந்தா, அம்மா ஒரு 12th அப்படி படிச்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாவது குழந்தைய படிக்க வச்சுருவாங்க. அண்ட் 4வது, உதவி செய்வதற்கு பணம் ஒரு பொருட்டல்ல அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், மலர்விழி அதான் அந்த பொண்ணோட பேர். நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து எங்கள் ஃபவுண்டேஷனில் வந்து குழந்தைங்களோட ஆக்சுவல் பேர் சொல்ல மாட்டோம், ஃபோட்டோ போட மாட்டோம், வீடியோ போட மாட்டோம் எங்கள் வெப்சைட்லேயும். இதே இடத்துல மலர்விழி என்னை 2013 பார்த்து அவளுக்காக தான் முதல் இன்ஜினியரிங் சீட் வாங்கினோம் ஒரு காலேஜில் போய். அன்றைக்கி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, நமக்குன்னு ஒரு உதவி கேட்கும் போது தான் கூனி குறுகி கேட்கணும். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கே உதவி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குரல்லே ஒரு கம்பீரம் இருந்தது. ரைட். மலர்விழியில் ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷன் விதை இங்கே தான் விதைக்கப்பட்டது. இன்றைக்கி 482 குழந்தைங்க படிக்கிறாங்க எங்கள் கிட்ட அக்ராஸ் தமிழ்நாடு. அதனால தான் இந்த ஹால் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மலர்விழி அப்படின்னா, பெங்களூரில் ஒரு ரொபோட்டிக்ஸ் ஃபார்மில் 6.75 lakhs கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. 3 மாதம் சம்பளம் வந்துருச்சு. போன மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணே இனிமேல் தம்பி தங்கச்சி நானே படிக்க வச்சுக்கிறேன்னு, நீங்கள் அந்த பைசா வேறு யாருக்கா கட்டுங்க அப்படின்னா. அது மாதிரி எனக்கு இந்த ஹால் வந்து வெரி வெரி இமோஷ்னல், வெரி ஸ்பெஷல் பிளேஸ். எங்களுக்கு மாற்றம் ஆரம்பிக்கப்பட்டது இடம். இன்றைக்கி வந்து எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து பேரண்டிங் இன் டிஜிட்டல் ஏஜ். ஐம் பேசிக்லி a ஸ்டோரி டெல்லர். ஸோ மேனேஜ்மெண்ட் புக்ஸு இதை பற்றிலாம் இல்லை, என் லைஃப்பில் நடந்த சின்ன ஸ்டோரிஸ் தான். பட் வி வில் ட்ரை அண்ட் ரிவால்வ் அரவுண்ட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேரண்டிங் டிப்ஸ். பேரண்டிங்கில் டீச்சர்ஸோட ரோலும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நான் இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன் ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல்னால் நான் ஒரு 2-3 பேரை ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக 1 பேரண்ட்ஸ், 2வது எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல். என்னையும் மனுஷனாக மதிச்சு அந்த அம்மா ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சருக்கும் ஆகாது, குறிப்பாக எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு ஆகாது. எனக்கு வந்து இந்த கேள்வி கேட்டால் பிடிக்கும். இப்போ எங்கள் ஸ்கூலில் சில டீச்சர்ஸ்க்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. நீங்கள் நல்ல கிளாஸில் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், கேள்வி கேட்டு ஒன்றா முந்திரி கொட்டை உட்காருன்றுவாங்க அப்படின்னு தெரியாதுன்னு அர்த்தம். சில டீச்சர் சொல்லுவாங்க குட் கொஸ்டின், ஐ வில் கம் பேக் டு யூ அப்படின்வாங்க. அதுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிலடா செல்லம், செக் பண்ணிட்டு வரேன். அது நல்ல ஆசிரியருக்கு உதாரணம். உண்மையாக ஒரு ஆசிரியருக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நான் கேள்வி கேட்டே இருப்பேன். கிளாஸில் வந்து இந்த பசங்க இருக்கானுங்க பாருங்கள், இந்த பசங்க வந்து எப்படியாவது இந்த பொண்ணுங்கிட்ட நல்ல இமேஜ் வாங்கணுன்றதுக்காக கொஞ்சம் புத்திசாலி மாதிரி காமிக்கும். நான் இந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி என்னை திட்டிட்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. எந்திரா சொல்கிறான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்னடா ஃபார்ம்லாம் அப்படின்னு. நானும் சொல்லி நம்ம இப்போ கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணுற இமேஜ் எல்லாம் இந்த டீச்சர் துவம்சம் பண்ணிட்டே வராங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஏன் மேடம் என்னையே கேட்குறீங்க, இதை இவனை கேளுங்க அப்படின்னு. உடனே பக்கத்தில் இந்த ஃப்ரெண்டு சொன்னான், டே ஏன்டா நான் என்னடா பண்ண உடனே கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், அதானே வேணும் எனக்கு, வெளில போயிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணான், இந்த பார் மாப்பிள்ள, மேக்ஸ் உனக்கு பிடிக்காதுன்ற, கெமிஸ்ட்ரி உனக்கு பிடிக்காதுன்ற, மேக்ஸில் லேபு கிடையாது என்ன, ஆனால் கெமிஸ்ட்ரியில் லேப் இருக்குது, 50 மார்க் அந்த மேடம் கையில் தான் இருக்குது, அவங்கள முறைச்சிக்காத, அவங்க கூட எப்படியா ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படின்னா. என்னடா பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணதான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு. நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததுனால ஒரு நாள் கீழே பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருந்தேன். ஒரு வயசான அங்கிள் வந்தார், ஃபுல் சொட்டத்தலை, இங்கேருந்து முடி நல்லா ஒயிட் ஹேர், தியாகராஜ பாகவதர் மாரி இருந்தார். அவர் வந்து ரொம்ப உரிமையோடு வந்து ஜெயலட்சுமியை பார்க்கணும் அப்படின்னாரு.
உடனே என் ஃப்ரெண்டு சொன்னா, பார் நம்ம மேமை தான் பார்க்க வந்திருக்காங்க, நீ கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிரு அப்படின்னாங்க. நான் சரி வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். கிளாஸில் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னா, எஸ் மேம் யுவர் ஃபாதர் ஹஸ் கம் டு see you மேம் அப்படின்னு. அவங்க ஃபாதரா அப்படின்ட்டு வெளில வந்து பார்த்தாங்க. இடியட் தட்ஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னாங்க. பில்டப் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பும் அன்றைக்கி போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னா, இருந்ததும் போச்சுடா. 12th ரிசல்ட்ஸு வந்துருச்சு, எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க்கு. ஆனால் எங்கள் பிரின்சிபல் தேம்பி அழுகுறாங்க உள்ளே என்னை பார்த்து. ஸ்கூல் பீப்புள் லீடரில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்ஸ் கார்டு. அப்படி வாங்கினா கெமிஸ்ட்ரி 196, அந்த மேம் போயிட்டாங்க, புது மேம் வந்தாங்க, அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அதனால் 196 வாங்கினேன். இப்போ ஃபிசிக்ஸில் 188, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 182, கணக்கு 71. எவ்வளோக்கு? 100க்கு இல்லை, 200க்கு 71, ஜஸ்ட்டு பாஸு. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் வெளியில் அப்படி சட்டையில் மார்க் ஷீட்லாம் போட்டு வெளில வரேன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட, மச்சான் எவ்வளோடான்னு, நிறைய வாங்கியிருக்கேன்டா போ. 2 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது பார்த்தா என் பக்கத்து வீட்டு பையன், அவனும் என் கிளாஸ்மேட் தான். அவங்க அப்பா வந்து ஹிட்லர். அவருக்கு வந்து எப்போல்லாம் கோவம் வருதோ செம்மடி அடித்து அவனை, பெரிய தப்பு பண்ணால் பயங்கரமாக அடி அடித்து சட்டையை கழட்டிடுவார் பையனை. வெறும் படி தான், மேலே ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பான், காம்பவுண்ட் சூத்து மேலே ஏற்றி விட்டுருவார். தயவு செஞ்சு பெற்றோர்களே இதுமாரி ஐடியாலாம் உங்களுக்கு வர வேண்டாம். இப்போயே ஒரு அப்பா பார்க்குறாரு, செம்ம ஐடியாவாக இருக்குது, இன்றைக்கி போய் அடித்து தொங்க விடலாம் நம்ம பையனை, தப்பு. அதனால தான் அவங்க அப்பாவுக்கு பேர் ஹிட்லர். 2 மணி நேரம் நிற்க வைப்பார். நான் 2 மணி நேரம் கழிச்சு இந்த புயல்லாம் வீட்டில் அடங்கிட்டோம், நம்ம வாங்கின மார்க்கு அப்படின்ட்டு சோகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு நிற்கிறான் மேலே. என்னடா ஆச்சு அப்படின்னு சுரேஷ் அழுதுகிட்டு, மேக்ஸில் மார்க் கம்மிடா அப்படின்னா. எவ்வளோடா? 196. 196க்கு உனக்கு காம்பவுண்ட் சோறா? நான் 71 மார்க்குடா. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு நான் வச்சுருந்த பேர் ஃபீமேல் விஜயகாந்த். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, ஆனால் கோவம் வந்தால் கேப்டன் மாதிரியே கண்ணில் சோப்பாயிடும், உய் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த கில்லி பட்டில் வர பிரகாஷ்ராஜ் மாதிரி அந்த மாதிரி வில்லன் கேரக்டர் கிடையாது. என்னை இன்றைக்கும் அவர் செல்லம் தான் கூப்பிடுவார். டேய் செல்லம் அப்படின்ட்டு கையில் போட்டு அப்படி கூப்பிட்டு வந்தார். எங்கள் அம்மா அப்படியே அழுது கண்ணுலாம் வீங்கி போய் வந்து, பரவாயில்லடா தம்பி. அவங்க வந்து இப்போ இந்த சரண்யா ஒரு மேடம் இருக்காங்கல்ல, ஆணி போய் ஆவணி வந்தால் எல்லாம் டாப்பாக வரும் அப்படின்வாங்களே, அது மாதிரி இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்காங்க, நான் டாப்பாக வருவேன்னு. எங்கள் அம்மா ரொம்ப பேசலை, படிக்கும்போது நல்லா படிச்சிருக்கலாம்டா தம்பி, பாரு மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்ல மார்க். எங்கள் அப்பா வந்து என் மேலே அவ்வளோ ஹோப்பு, தோளில் கை போட்டு என்னை கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பாருடா தம்பி, மார்க்ஸ் பாரு, 196 வாங்கியிருக்கேன் கெமிஸ்ட்ரி, எல்லாத்தையும் நல்ல மார்க், மேக்ஸ் மட்டும் தான் தப்பு நடந்திருக்கு, அதனால தான் நான் ரீவேலேஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. அப்படியே பொத்துன்னு காலில் வந்துட்டேன் எங்கள் அப்பா கையில். எப்பா ஏதோ புண்ணியவன் தள்ளி விட்ருக்கான்ப்பா, 71 மார்க் வாங்கி கண்டிப்பாக நான் 65 66 தான் இங்கே வாங்கியிருப்பேன். நீ பாட்டு ரீவேலேஷன் பண்ணி 71 65 ஆயிடுச்சுன்னா சங்கூதிடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு நானே ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்குறேன். இன்ஜினியரிங் படிக்கலாம்னா என்னப்பா, ஏன்னா அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா 120 மார்க் இருக்கணும் மினிமம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் எழுதுவதற்கு தகுதி இல்லாத மாணவர் தான் நான். என்ன அதான் கொடுமை, 94ல் ஓகே, நாட் எலிஜிபிள் டு ரைட் இன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நிறைய பேர் கேட்பாங்க, லோயலாவில் படிச்சிங்கன்னு. லோயலாவில் மட்டும்தான் சீட்டு கொடுத்தாங்க, ஏன்னா எங்கள் மாமா தான் மேக்ஸ் ஹெச்ஓடி. அந்த ஆள் எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதும் போது என்னை பார்ப்பார், 2 லைன் எழுதுவார், அப்புறம் என்னை பார்ப்பார், வேர் யூ ரியலி பார்ன் இன் அவர் ஃபேமிலி, இங்கிலீஷ் வேறு. ஏன் மாமா அப்படின்னு. இல்லை 100க்கு 100 வேணாண்டா, 200க்கு 100 மார்க் வாங்க முடியாதா ஒன்றால், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன் அவர் பிளட்ரா அப்படின்னு. நான் சொல்லணும்னு நினச்சேன், மாமா ஓம் பிளட்டில் இருக்கு மாமா, என் பிளட்டில் இல்லையே, வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்ணுறேன். ஆக அந்த டைமில் என் கூட இருந்த 13 ஃப்ரெண்ட்ஸில் 12 பேர் இன்ஜினியரிங் காலேஜ், எல்லாம் டாப் காலேஜ். ஐயா மட்டும்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. வெக்கமே கிடையாது எனக்கு சொல்கிறது. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கும் வருத்தம், ஏன்டா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கே, பெரிய கம்பெனிலாம் வேலை செய்கிறேன், இன்னும் ஏன்டா உன் சொந்த கதை சோகதையை சொல்கிறேன்னு. த பாயிண்ட் இஸ் 71 மார்க் வாங்கி என் பக்கத்தில் அந்த பையன் 196 மார்க் வாங்கியிருக்கான். 4 மார்க் விட்டுட்டேன்னு அவங்க அப்பா அந்த அடி அடித்தார். 71 மார்க் வாங்கி ஜஸ்ட் பாஸ் பண்ண எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ தட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைன்னா சான்ஸே கிடையாது. ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மெசேஜ் தட் ஐ வாண்ட் டு கிவ் யூ, அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்றோம்ல, அந்த எந்த குழந்தைக்கெல்லாம் அந்த சப்போர்ட் இருக்கோ தே கோ ஆன் டு பி சக்ஸஸ்ஃபுல். கேட்ஜெட்ஸை பற்றி நிறைய பேசினாங்க. தெர் இஸ் நோ வே நம்ம குழந்தைங்கள கேட்ஜெட்ஸ் அடிக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்ன்றாங்க. இன்றைக்கி டொபாக்கோ எந்த அளவுக்கு ஈவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே அளவுக்கான ஈவில் ப்ராடக்ட்ஸ் இஸ் வாட் யுவர் கேட்ஜெட்ஸ் ஆர். இதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். பாசிபிளான்னு யோசிச்சு பாருங்கள். இஃப் யூ கேன் லிமிட் இட், யூ கேன் ஆல்சோ டெல் யுவர் சைல்டு. ஒரு குழந்தைய சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க பாருங்கள், ஐபேட் வச்சு பாட்டு போடுறது, அது அந்த டைமில் உங்களுக்கு எஸ்கேபிசம். நீங்கள் கிச்சனில் நிம்மதியாக வேலை செய்கிறதுக்காக அது போட்டு விட்டு போகிறோம்.
அது மாதிரி பெரிய தப்பு வேறு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை வீட்டில் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஏஜ் தான். ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா 1000 புத்தகத்துக்கு சமம். அவங்க மெகா சீரியல் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு. இன்கேஸ் இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் போய் வெளியில் போய் வேலை செய்கிறீங்க, அதனால் தாத்தா பாட்டி இருக்க முடியாதுன்னா அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் வெக்கேஷன், சம்மர் கேம்ப்லாம் போட வேணாம். ரொபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபார் 3-year-old கிட்டு, க்ரூமிங் ஸ்கில்ஸ், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு மாதம் அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த குழந்தை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் ரொபோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து மாரல் சயின்ஸ் அப்படின்றத தூக்கிட்டோம். அது என்றைக்கு போச்சோ அன்றைக்கே பாதி பேரண்டிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. டீச்சர்ஸ்க்கு மரியாதை இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு மரியாதை இல்லை, அவர் பேரண்ட்ஸ்க்கு மரியாதை இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ வெரி மச். இட்ஸ் சச் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. So audience, if you have any questions, you can go ahead and ask. And இது வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணுங்கிறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு இந்த கேள்வி கேட்க போகிறீங்க, அப்புறம் உங்கள் கேள்வி. என்னோட கொஸ்டின் வந்து இஸ் ஃபார் சுஜித் சார். ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணுறது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஹவு டு யூ டீல் வித் பீப்புள் ஹூ மாக் அபவுட் இட்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், லெட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். இப்போ உங்கள் வீட்டில் அது நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் பல பேர் வீட்டில் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் பாய்ஸ் ஆர் ட்ரீட்டட் செப்பரேட்லி, கேர்ள்ஸ் ஆர் ட்ரீட்டட் செப்பரேட்லி. அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், வீட்டில் இருக்க டெய்லி வேலை நடக்குது பார்த்தீங்களா, கிச்சனில் பாத்திரம் கழுவுற வேலை ஏன் பசங்க செய்யக்கூடாது, அந்த மித்தை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இட், போத் அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றது. இப்போ என்கிட்ட போகும்போது ஒரு கறி சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் லெக் பீஸ் பையனுக்கு தான் போகும், பொண்ணுக்கு வந்து இட்ஸ் ஓகே டு சாக்ரிஃபைஸ் அப்படின்வாங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர், நம்பர் 1. நம்பர் 2, as long as parents, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டுகெதர், parenting is a joint responsibility. அப்பா நார்த் போல், அம்மா சவுத் போல் இருந்ததுன்னா parenting is very very tough. அப்பா கண்டிக்கும் போது அம்மா has to stand by, right? So joint responsibility. மூணாவது, I keep on saying this, உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் பாதுகாத்து வச்சுக்கணுமே தவிர சொசைட்டி என்ன மார்க் பண்ணுறாங்க, சொசைட்டி என்ன சொல்கிறாங்க நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா there is no way parenting can be successful. So let the society think what they think. அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். பட் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இஃப் யூ ஸ்டாண்ட் பை தட் திஸ் இஸ் ஹவ் என்னோட சைல்டு நான் இப்படி தான் வளர்க்க போகிறேன் அப்படின்றது நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, கம் வாட் மே கம், வாட் எவர் ப்ரெஷர் இட் இஸ், டோன்ட் சக்கம் டு தட் ப்ரெஷர். அதுதான் சிம்பிள். கேர்ள்ஸை வளர்க்குறது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அதை விட டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பாய்ஸை தயவு செஞ்சு வளர்க்க. கண்டிப்பாங்க, ஃபேண்டாஸ்டிக். ஸ்பௌஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னு பையன் பார்க்குறான். அது மாதிரி தான் வெளியில் போகும்போதும் அவனுடைய கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தே ஷுட் ட்ரீட். இன்னைக்கு சொசைட்டியில் இருக்க பாதி இஷ்யூ இஸ் ஆல்சோ பிகாஸ் பசங்களை நம்ம ஒழுங்காக வளர்க்க தெரியாதது ஒரு மெயின் ரீசன். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. கண்டிப்பாங்க. வேல்யூ எஜுகேஷன் ஃபார் பாய்ஸ், இதுக்கு தான் நாங்கள் இன்னும் போராட்டிட்டு இருக்கோம். ஒரு பஞ்ச் லைன், டெஃபினெட்லி. பொண்ணுங்களுக்கு பவர் கொடுக்கறது இல்லை, பொண்ணுங்க பவர்ஃபுல் ஆகிடுறாங்க. வாவ், சூப்பர். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் வேலுமணி சார்கிட்ட தான் இது நீங்கள் பேசும்போது தைரோ கேர் அப்படிங்கிறப்போ நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தது என்னென்னா, எங்களுடைய குழந்தைகளுடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது ஹெல்த் ஹசார்ட். அவங்க சாதனைக்கு ஹெல்த் ஒரு முக்கிய பங்காற்றுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட் கான்செப்டையும் டிசீஸையும் ரிலேட் பண்ணி உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பார்த்து கேட்பாங்க, சார் நீங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறீங்களே சார், எப்படி சார் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்கள கேட்பேன், சார் நீங்கள் எப்படி சார் ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். நாம் ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் பெற்றோர்களாக என்று நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப நுணுக்கமான உணவுகளை கொடுத்து தான் அவங்கள நல்லா வச்சுட்டு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா, 11வது படிக்கிற வரைக்கும் என் கிளாஸில் எல்லாரும் வரிசையாக நிறுத்தினாங்கன்னா நான் தான் கடைசி. ஏன்னா மால் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை. ஒரு ஆப்பிள் வாங்கினதில்ல, ஒரு பிஸ்கட் வாங்கினதில்ல, ஒரு வெளியே எங்கேயுமே போய் சாப்பிட்டதில்லை. அப்படியே உடம்பு சிறுசாக இருந்தது. உப்பா நான் எங்கே நின்னாலும் டாலஸ்டில் நான் தான் நிற்கிறேன். இந்த பாடிக்கு நீங்கள் கெடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. கெடுக்காமல் விட்டீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் பவர்ஃபுல். There is nothing known as good food. Less food is the best food.
Next question. Nowadays, students are very smart. Kids ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. They started asking a questions why அப்படின்னு. You can answer up to the level. அதுக்கப்புறம் உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. What is your problem? Why you cannot buy this? As an adult you can do it. As a children why I am not supposed to do it? எனக்கு மேடம் 2 பாயிண்ட். ஒன், consistently say no if you don't believe in it. There is something called vitamin N அப்படின்னுவாங்க. These parents have to say no, this is not possible. இது வாங்கி தர மாட்டேன், தலையில நின்றாலும் அப்படின்றது இட்ஸ் ஓகே. நம்பர் 1, kids will get the message. அவனுக்கு வாங்கிட்டான் இவனுக்கு வாங்கிட்டான்றதுக்கு that's a different family. அவனுக்கு affordability இருக்கு, is buying it. செகண்ட், எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்க டாய்ஸ் இருக்கும். அந்த குழந்தை வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம விளையாடும் போது ஒரே ஒரு மோட்டர் பைக், குட்டி மோட்டர் பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி அத்தனை டாய்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. நான் ஐ ஹவ் பர்சனலி லேர்ன்ட், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். கிட்ஸ் டோன்ட் லைக் டு லிசன் டு அட்வைஸ். நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அது அட்வைஸாக தான் பார்ப்பாங்க. எக்ஸ்போஸ் them to a practical situation. When you expose kids to practical situation, when they see suffering, when they see underprivileged children, ஓய்யோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற, உங்ககிட்ட 10 டாய்ஸ் இருக்கா, 3 டாய்ஸ் will have to go for charity, நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா they understand the value of things. Super. Kids don't need advice, they need real life examples. அது நீங்க பண்றீங்களா? நம்ம அப்பா, நான் என்னோட 10 ஷர்ட் இருக்குடா, 4 ஷர்ட் கொண்டு போய் கொடுக்க போறேன், கொடுக்க போகும்போது குழந்தையும் கூட்டிட்டு போங்க. Let them see, and when they see they learn a lot, they become a lot more responsible. One point I want to add here. Sure, sir. Make children to love nature, not gadgets. Super. When they love nature, nature is abundant, wonderful meadows, valleys. இங்கே நிறையா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது, கூட்டிகிட்டு போங்க, அவன் நேச்சரை என்ஜாய் பண்ண வைங்க. நேச்சர் இஸ் நாட் காஸ்ட்லி, நேச்சர் இஸ் அப்சல்யூட் ஃப்ரீ. யூ கேன் கன்சியூம் இட் எனார்மஸ் அண்ட் இட் இஸ் நாட் அன் அடிக்ட். கேஜெட்டில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம். இது உங்கள் மிஸ்டேக்கு. சண்டே ஆனால் சாட்டர்டே ஆனால் நீங்கள் கிளம்பி வெளியே கூட்டிட்டு போய் get the children to connected with the nature, the child will enjoy its life. Super, brilliant sir, brilliant. Question to சுஜித் சார். சார், இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வேர்டை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். இப்போ இருக்கிற குழந்தைகளை அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டு வரது, அதை எப்படி நம்ம பேரண்டிங்கில் கொண்டு வரது? ஸ்ட்ரெஸ் சார் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சார் டாக்டர் சொல்லிட்டோம், டாக்டர் தான் நல்லா சொல்லுவார். ஹெவன் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஹெவன், கிளட்டர் ஃப்ரீ பிரெயின், ஃபியர் ஃப்ரீ மைண்ட் அண்ட் இஎம்ஐ ஃப்ரீ லைஃப். 1960-70 முன்னாடி எல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அப்போ கிரெடிட் கார்டே கிடையாது, இஎம்ஐயே கிடையாது. இன்னைக்கு இஎம்ஐ வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு வர்ற ஸ்ட்ரெஸ் குழந்தைகளுக்கு, நான் சொன்னேன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ், act poor or act rich. You act poor, stress zero. Super, thank you sir. Sujit sir, your perspective. நான் ரொம்ப சிம்பிள்மா, ஸ்ட்ரெஸ் ரப்பர் பேண்ட் மாதிரி, ரைட்? இப்போ நான் ரப்பர் பேண்ட் 25 பைசாவில் இருக்குது, 50 பைசாவில் இருக்குது, 1 ரூபீலையும் இருக்குது. இப்போ என்னோட ரப்பர் பேண்ட் 25 பைசா தான் என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா இட் வில் கிராக் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இஃப் தே லைக் வாட் தேர் டூயிங், திஸ் நத்திங் கால் ஸ்ட்ரெஸ். இட் அப்ளைஸ் டு ஒர்க் ஆல்சோ. மண்டே மார்னிங் உனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஜாலியாக இருந்ததுன்னா இட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்ட். மண்டே மார்னிங் ஐயோ அதே மேனேஜரை மூஞ்ச முழிக்கணும், அதே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா தெர் இஸ் சம்திங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் தேர். லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற எல்லாரும், இப்போ இவரை கேட்டிங்கன்னா வயசில் என்னோட பெரியவர், ஆனால் தைரோ கேர் போகிறதுக்கு ஏன் ஜாலியாக இருக்குன்னா ஹீ ஜஸ்ட் என்ஜாய்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங். ஸோ அதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எஃபர்ட், கிரிக்கெட் விளையாடுறியா, எஃபர்ட் போடுறியா, யூ என்ஜாய் பீயிங் இன் த கிரிக்கெட் கிரவுண்ட். பாட்டு பாடுறியா, யூ என்ஜாய் சிங்கிங். பட் அதில் நம்ம பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். நீ போனோன்னா ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்றது ப்ரெஷர். கிரவுண்டுக்குள்ளே போகும்போது ஒரு முறையும் 100 அடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்றது ப்ரெஷர். என்னோட ஃப்ரெண்டு அவனோட பையன் நேஷனல் சாம்பியன் டென்னிஸில் தோத்துட்டான். மேட்ச் பாயிண்ட் 3 மேட்ச் பாயிண்ட் இருந்து தோத்துட்டான். என் ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்பட்டான் அவங்ககிட்ட. டெய்லி காலையில் சாயங்காலம் அவ்வளோ செலவு பண்ணுறேன்டா, உனக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறான், கடைசியில் போய் தோத்துட்டியடா அப்படின்னா. அந்த பையன் கிட் பேக்கை போட்டான். இப்படி பார்த்தான், அப்பா கிரவுண்டில் போய் டென்னிஸ் கோர்ட்டில் போய் விளையாடுறவன் நான், டெய்லி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் நான், இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான், தோக்கிறதுக்காக போய் விளையாடுவேன். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ஸ்போர்ட்பா, ஒரு நாள் ஜெயிப்பேன் ஒரு நாள் தோப்பேன் அப்படின்னா. வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அது அந்த பையனுக்கு அப்போ அவனுக்கு அப்பாவுக்கு அப்போ புரிஞ்சுது, ஐயோ எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்றது. ஸோ அதை ஆட் பண்ணாமல் இஃப் வி allow kids to enjoy what they're doing, there's nothing called stress. Fantastic. in life there are only 2 things. One is security, another is prosperity.
One is security, another is prosperity. All parents unfortunately want a secured prosperity which is not existing anywhere. Risk எடுக்காம ஸ்டோரியே கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா பெர்மிட் பண்ணுங்க. I just want to conclude this with one incident which happened very last 2 years back at my own home family, 4 years back. My son was not focusing. He was in 12th standard. I was very worried. If he fails, 1,000 of my employees will laugh. MD is PhD, his son fails in 12th standard. Thousands will laugh. So I made him to sit down, my wife this side, my daughter this side, and I told my son, look, listen carefully. My grandfather was extremely rich, because of which my father became very, very poor. My father was extremely poor, because of which I have become very, very rich. Now I am worried about you. ஸோ அவன் கொஞ்சம் யோசித்தான். நான் நினச்சேன், இல்லை டேடி, நான் ஃபோக்கஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன் டேடி, நீங்கள் கவலைப்படாதீங்க டேடின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேடி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்பா? மை சன் வில் பி வெரி வெரி ரிச். புரிஞ்சுதா? அப்பா வசதியாக இருந்தால் குழந்தைங்க செல்லமாக வளர்த்து ஏழையாயிடுறாங்க. குழந்தைங்க அப்பா ஏழையா இருந்தா குழந்தைக்கு ஆப்ஷனே இல்லை, பணக்காரர் ஆயிடுறாங்க. இது நியதி, இயற்கை. ஐ வாண்ட் டு டெல் ஆல் ஆஃப் யூ, சில்ட்ரன் ஆர் ஃபியூச்சர், நாட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் யுவர் ட்ரீம்ஸ். Let them have their dreams and fulfill it. Help them to do it. God bless you. Thank you, sir. Thank you so much for the audience for being so wonderful. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கேள்விகளை இமெயிலில் அனுப்பலாம், நாங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்போம். எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் அங்கேயும் யூ கேன் போஸ்ட் யுவர் queries and we can definitely reply to it. So thank you so much.